கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் நினைவாய் இருக்கிறார். இன்னைக்கு 7வது பார்ட், லாஸ்ட் பார்ட் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருவே வரம் பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தலே தீர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தலே தீர். புது கவியால் புது பலனாய் புதிய கிருவை புது கிருவை, நிதமம் என்னை தேற்றுகிறீர், தேற்றி என்னை காக்கின்றீர். நன்றி ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா. யான் முன் செல்லும் ஆம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல், அமது கோலம் ஆம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலம் ஓம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் மலர்ந்தொங்கிட, கிளை நறுக்கி களை பிடுங்கி கத்தரை காத்தமை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கத்தரை காத்தமை சுத்தம் செய்தீர். யான் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவை நேசமுகம் என்று காண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவாம் நேசமுகம் என்று காண்டிடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜோஸ் பிரதர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். நம்ம இன்னைக்கு கடைசி பாட்டை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மேல் நினைவா இருக்கிறார். நான் ஃபுல்லா பின்னாடி சொல்ல மாட்டேன், ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இப்ப நமக்கு ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் நம்ம மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். தன் ஒரே பேரான குமாரனை தந்தருளி கொடுத்துட்டார். யாருக்காக கொடுத்தா? நமக்காக கொடுத்தார். இப்ப நமக்காக ஒரு பெரிய விலை மதிப்பில்லாத தன் குமாரனை நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். அதனால அவர் நம்ம நினைவா இருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு இருக்கிற வசனத்தை சங்கீதம் எடுத்துக்கொள்ளும். 40வது அதிகாரம் 3வது வசனத்துல, அநேக அதை கண்டு பயந்து, போன வாரம் செய்தி பயந்து, அது பயந்ததை எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு கடைசியாக அதுல என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை நம்புவார்கள். ஆண்டவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பார்க்க முடியுமா? முடியாது. அவர் ஆவியா இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். அவருக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆனா நாம் அவரை நம்பணும். எப்படி நம்ம நம்புறோம் நம்ம நீங்க பார்க்க இருக்கோம். இப்ப தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். அதன் மூலமாக ஒரு பெண் ஆண்டவரை நம்புறார். ஒரு வேசி. வாசிப்போமா? யோசுவா எடுத்துக்கொள்ளுவேன். 2வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் உங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றிய எங்களுக்கு திகில் உண்டு என்றும், உங்களை குறித்து சோர்ந்து போனார்கள். இப்ப இந்த பெண் வேசி, உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டது. யோசுவா ஒரு ஸ்பை அனுப்புகிறார், போய் பார்த்தான்னு சொல்லி. அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம், நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமிலிருந்து வேவுக்காரர்கள் 2 வரை ரகசியமாக வேவு. வேவுக்காரர்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, உள்ள என்ன நடக்குது நான் கண்டுபிடிக்கணும்.
இப்ப இஸ்ரேல் முழுவதும் பயங்கரமான ஒரு பயத்துல இருக்காங்க. பேஜர் வெடிக்குது. இப்படி வெடிக்குது, அதான் பிரச்சனை. இந்த பேஜர் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பழைய டெக்னிக்கை நாங்க திரும்ப கொண்டு வருவோம். ஹமாஸ் இவங்களுக்கு என்ன நினைச்சாங்கன்னா, நாங்க இஸ்ரேல் மொசாட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய ஒரு இந்த மாதிரி ஸ்பை, இந்த ரகசிய ஒரு பெரிய ஒரு அமைப்பு. அவங்கள பீட் பண்ண யாரும் கிடையாது. இவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, ஹமாஸ் மக்கள் தங்களுடைய செய்தியை மாற்றுறதுக்கு அவங்க பேஜரை திரும்ப யூஸ் பண்ண போறாங்க. இவங்க க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யார் பேஜரை இவங்களை செஞ்சு கொடுக்க போறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. மொத்தமா 5000 பீஸ் ஆர்டர் போயிருக்கு. 5000 பீஸ் ஆர்டர் பண்ணதை க்ளோஸா வாட்ச் பண்ணி அந்த 5000 ரெடியாகி இவங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க. அழகா ஓபன் பண்ணி உள்ள ஒரு பாம், லிக்விட் பாம், அதுக்கு ஒரு அதை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ஒரு சிப் க்ளோஸ் பண்ணி அனுப்பியாச்சு. இது ஹமாஸ் மக்களுக்கு தெரியாது. அவங்க கைக்கு வந்துருச்சு. ஒரே ஹாப்பி. நாங்க என்ன செய்ய போறோம், இதை வச்சு இஸ்ரேலை முழுசா அழிக்க போறோம். நல்லா பிளானு எல்லாமே இதுல தான் வரும். வாக்கி டாக்கில எல்லாம் வராது. செல்போன்ல நாங்க பேச மாட்டோம். ஏன்னா செல்போன் டவர் இருக்கும், டவர்ல நம்ம பிடிச்சு வச்சு. இப்ப ஊர் பற்றுக்கு நாள் அதை வெடிக்க வைக்கிறாங்க. அது என்ன நாள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மொசாட்ல ஒரு டாப் ஆபீசர், மிகப்பெரிய ஒரு ஆபீசர், ரிட்டையர்ட் ஆறார். இவர் தான் இந்த மொசாட்டோட பிக் பிரெயின். இவர் மூலமாக பல காரியங்களை அவர் செய்தார். ரிட்டையர்ட் ஆறார். இப்ப இந்த ஹமாஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி இவரை கொண்டுறோம். உங்க பிளான் இதெல்லாம் எதுல போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேஜர்ல போயிட்டு இருக்கு. இவங்க பேஜர்ல அனுப்புற நியூஸ இவங்களுக்கு தெரியாம அவங்க பேஜர்லயே என்ன வச்சுட்டாங்க, பாம் வச்சுட்டாங்க. அத வெடிக்க வைக்கிறதுக்கு சிப்பே உள்ள வச்சாச்சு. இவர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி யார் யார் கையில பேஜர் இருக்கும், அதாவது இவங்க நம்ம கூர்க்காலாம் பாத்தீங்கன்னா, கூர்க்கா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆனா பார்த்தாலே கூர்க்கான கண்டுபிடிச்சலாம். ஆனா ஹமாஸ் மக்களை கண்டே வெடிக்க முடியாது. ஒரு டாக்டராக இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், எத்தனை பேரா இருக்கலாம். ஆனா அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். ஆனா காமனா அவங்க கையில என்ன இருந்ததுன்னா பேஜர் இருந்துச்சு. இவங்க அந்த தலைவரை கொலை செய்யறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி பேஜர் வெடிக்குது. எந்த பேஜர்ல அவங்க மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்களோ வெடிக்குது. போன்ல அந்த பேஜரை அப்படி பாக்குறாங்க, அந்த பேன்னு சவுண்ட் வரும். அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு, திறந்து பாரு, சவுண்ட் சொல்லுது. திறக்கிறாங்க, வெடிக்குது. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அன்னைக்கு பயத்தை உண்டாக்கல, இன்னைக்கு உண்டாக்குற அந்த இதுல இது எனக்கு நான் இப்பவுமே என்னுடைய ஒரு பெரிய ஒரு ஃபேன். நான் சுரேஷ் ராமச்சந்திரன் பிரதர், அவர் இதில் போட்டிருக்காரு. நீங்க வேணா யூடியூப்ல பார்க்கலாம். அவர் அதில் போட்டிருக்காரு. எத்தனையோ சினிமா எடுத்திருக்காங்க ஐயா, எத்தனையோ நாட் 7 எக்ஸட்ரா எத்தனையோ சினிமாக்கள் இருக்கு. எந்த சினிமாலையும் இப்படி ஒரு கதை கண்டுபிடிக்கல. அதாவது மனித இருதயத்திற்கு தோன்றாத தேவன் அவர் பிள்ளைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு அடுத்து வாக்கி டாக்கி வெடிக்குது, வெடித்துக்கொண்டே இருக்குது, வெடித்துக்கொண்டே இருக்குது. அவங்க இடத்துல பயம் வந்துருச்சு. இதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். இதைத்தான் ஆண்டவர் சங்கீதம் 40வது அதிகாரம் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார். நம்புனா அவங்களுக்கு ஆசீர்வாதம் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஒரே ஒரு பயத்துல இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாம இவங்க தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. பேஜர் கண்டு அதை மேனுஃபேக்சர் பண்ண இடத்துல இருந்து இவங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அதை கொண்டு போய் ஓபன் பண்ணி அதுக்குள்ள டெட்டர்மேட்டை வச்சு அதை ஸ்டிமுலேட் பண்றதையும் வச்சு கைக்கு கிடைச்சிடுச்சு. இப்ப தேசம் முழுவதும் ஒரு பயத்தில் இருக்கு. யார் மேல? ஜீவனுள்ள தேவன் மேல பயம். அதத்தான் பழைய பாட்டுல யோசுவா 2வது அதிகாரம்
இரண்டாவது தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் உண்டார்கள் என்று எரிகோ ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அங்க அன்னைக்கு சிசிடி கேமரா கிடையாது. ஆனா நியூஸ் உடனே போயிடுச்சு, ஐயா வேவுக்காரர்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப 4வது அந்த ஸ்திரீ அவர் 2 மனுஷனையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் ஒளித்து வைத்து. ஏன் அவ ஒளித்து வைத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளுக்கு நம்முடைய ஆண்டவராகி நம்முடைய பிதாவாகிய தேவனை நம்பினா. இவங்க தேவனுக்கு ஒரு பவர்ஃபுல் காட் இருக்காரு. இந்த பவர்ஃபுல் காட் என்ன, எப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் காட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். யோசுவா 2வது அதிகாரம் 9வது. உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கு. இன்னைக்கு நடக்கிறதா அன்னைக்கு நடக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வல்லமை பார்த்து நமக்கெல்லாம் ஆச்சரியம். எப்படி அவர் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு ஞானத்தை கொடுத்தாரு சொல்லி. அதே ஆண்டவர் அன்னைக்கு இந்த ராகாப் ஆண்டவர் நம்பினாலதான் ஒளிச்சு வச்சுட்டார். என்ன செய்யற அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோர்தான் செங்கடல் 2வது போனாங்க. யோர்தான் போயிடுச்சு. இப்ப எமோரியன் 2 ராஜாக்களுக்கு சீகோன் ஓக் செதுக்கி. இந்த சீகன் ஓக் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் ராஜாக்கள். இவர்களை குறித்து நீங்க வாசிக்கலாம். யோசுவா 24வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் இவங்களை எப்படி பிடிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமோரியாவின் 2 ராஜாக்களை உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் நிலம் தொட்டு நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பி துரத்தி விட்டு. ஆண்டவர் நீ சும்மா இருக்க, துதிக நமையும் எனக்கு வரணும், உனக்கு கிடையாதுன்ட்டு குளவி அனுப்புறாரு. 2 ராஜாக்களையும் அடிச்சு காலி பண்ணிச்சு. இப்ப அடுத்து அந்த பெண் ஆண்டவர் மேல நம்புறா. எப்படி நம்புறா அப்படின்னா, உங்கள் தேவனாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவன் ஆகிய கர்த்தரே உயர வானத்துக்கு கீழே பூமிக்கு தேவனாகும். சரிங்களா? இப்ப ராகாப் ஆண்டவரை பயந்தனால நம்புறா. சங்கீதம் 40வது அதிகாரம் 3வது வசனம், அநேகர் அதை கண்டு பயந்து ஓடி போயிடக்கூடாது, கர்த்தரை நம்புவார்கள். நம்பி அந்த பெண் என்ன செய்யறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டீல் பண்றான். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினாலே நீங்கள் என் தயவு செய்யும். இப்ப தயவுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களை நம்புறேன், உங்க கடவுளை நம்புறேன், எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆனா என்னுடைய பயம் உங்க கடவுளை நம்ப வச்சு என் குடும்பத்தை நீங்க காப்பாற்றணும். சரி, இதை ஆண்டவர் காப்பாற்றினார். அப்ப தேசியுடைய இருதயத்துல இருந்ததுன்னா ஒரு விசுவாசம். இதனால ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு. இந்த பிளான் மூலமாக அவருடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் எங்க வரணும் படுறது. இன்னைக்கு நம் மூலமாக ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் மூலமாக என் மூலமாக மக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க வந்து சேரணும். சரி, இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சங்கீதம் 40வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும். சங்கீதம் 40:7. அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இந்த கர்த்தர் காணக்கூடாத கடவுள் தேவன். ஆனா அதே காணக்கூடாத தேவன் காணக்கூடிய மனிதனாக வருகிறார். அதை நீங்க எங்க பார்க்கலாம்னா, அதே 40வது அதிகாரம் 6வது. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, என் செவிகளை திறந்தேன். இந்த பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை என்கிற வசனம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, எபிரேயர் 10வது அதிகாரம் 5வது பாருங்க. சங்கீதம் 40 நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்டு பயப்படுற கர்த்தரை நம்புவார்கள். அந்த நம்பக்கூடிய கர்த்தர் காணக்கூடியதாக இருக்கிறார். இப்ப காணக்கூடியவராக 6வது அத எபிரேயர் 10வது அதிகாரம் 5வது ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது, இப்ப காணக்கூடாத கடவுள் காணக்கூடிய கடவுளாக இந்த பூமிக்கு வரும்போது அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். நம்முடைய சரீரம் ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம் கிடையாது.
ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம். அது என்னன்றது நம்மளுக்கு விளக்கம். ஒரு குழந்தை உலகத்தில் பிறக்கிறதுக்கு 2 காரியம். ஒன்று சென முட்டை அம்மாட்டம் வரணும், ஸ்பெர்ம் விந்து அப்பாட்டம் வரணும். சினை முட்டைக்குள்ளேயும் ரத்தம் கிடையாது, அப்பாவுடைய விந்துகள் இருக்கிற அணுக்கள்லையும் ஸ்பெர்ம்லையும் பிளட் கிடையாது. ஆனா இது 2 ஒன்னா இணையும் போது ஒரு சரீரம் உருவாக்குறது செல் மியூட்டேஷன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். 2 4 மாறும், 4 8 மாறும், 16 அப்படி மல்டிப்ளை ஆகி போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு சரீரத்திற்கு ஆயத்தம் பண்ணினீர். இந்த சரீரத்துல என்ன கிடையாதுன்னா பாவம், நோய், சாபம் 3 கிடையாது. ஏன் இந்த 3 கிடையாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நம்ம விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாசிப்போமா? சங்கீதம். இந்த சரீரம் பலி ஆக வேண்டியிருக்கு. என்ன செய்யறதுக்கு? வாசிப்போமா? எபிரேயர் 10வது அதிகாரம் 6. சர்வாங்க தகன பலியும் பாவனபலியும் நமக்கு பிரியமானது. இப்பொழுது நான் தேவனே உடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தகத்தில் என்னை குறித்து எழுது. இந்த வசனத்தை எங்க இருந்து இருக்கிற? 40வது அதிகாரம் 7. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். எதுக்காக வருகிறாரு? அவரை கண்டு பயப்படணும். யாரை கண்டு? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை கண்டு பயப்படணும். என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். சரி, இது என்ன நம்ம பார்க்கணும். திரும்ப நான் சொல்றேன். ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணியாச்சு. அந்த சரீரம் பலியாகணும். ஏன் அது பலியாகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பலியாகும் போது என்ன நடக்குதுன்னா அப்படிங்கிற இவருடைய 10வது அதிகாரம் 10வது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிட்டப்பட்டது. அந்த சித்தப்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த பலியாகும் போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆனால் அதை கண்டு அநேகர் பயப்படணும். அதான் சங்கீதம் 40வது அதிகாரம் 3வது வசனத்தில். இது எப்படி இயேசுடைய மரணத்தை கண்டு பயப்பட்டார்? இதான் செய்தி. வாசிப்போமா? மத்தேயு எடுத்துக்கோங்க. 27வது அதிகாரம் 27வது அதிகாரம் 54வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்ப நான் தான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிறேன். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தூங்கி கொண்டிருக்கிற கடைசி நிமிஷங்கள், மணிகிற நிமிஷங்கள். அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்படுது. கீழிருந்து மேல இல்ல, மேலிருந்து கீழே. ஏன்னா தேவனுடைய காரம் மேலிருந்து கிழிக்குது. கிழித்து என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த ஸ்தலம் மகாபிரசவம் செப்பரேட்டா தான் காட்டன் கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50வது வசனம், இயேசு மறுபடியும் மகா சப்தமாய் கூப்பிட்டு ஆகிவிட்டார். மகா சப்தமாய் கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய மரண நேரத்துல என்ன நடக்கும்னா, அவங்களுடைய பலன் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும். அவங்களால பேச முடியாது, கை ஜாட வேணா செய்யலாம். அது பிரீதிங்ல என்ன நடக்கும்னா ஒரு கேஸ்பிங் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதாவது இவ்வளவுதான், நான் பேசுறேன், என் பிரீதிங் இருக்குது, என் வாய்ஸ் வருது, நான் எவ்வளவு நாள் வாய்ஸை கூட்டுறதுக்கு எனக்கு முடியும், தேவையில்லாம நான் கூட்ட மாட்டேன். ஒரு சில பிரசங்கியார்கள் ஆலயத்திலிருந்து திடீர்னு வாய்ஸை கூட்டிடுவாங்க. அது எதுக்கு கூட்டுறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா கூட்டிடுவாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு அப்படி கூட்ட மாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 10வது அதிகாரத்துல ஜீவனை கொடுக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ள அதிகாரம் இருக்கிற அந்த பவரை காட்டுறதற்கு மகா சப்தமாய் கூப்பிட்டு ஆவிட்டார். உலக மக்கள் மறிக்கிறாப்புல வீக்காகி நாக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு சத்தம் எல்லாம் வராம மறிக்கல. ரைட், அடுத்து பாருங்க. அப்பொழுது எப்ப ஆண்டவர் ஜீவனை விடுகிறாரோ, அதாவது அந்த சரீரம் பலியாக படுகிறதோ, தேவாலயத்தின் திரைச்சலை கிழிக்கிறது. எதற்காக தேவனுடைய தேவாலயத்தினுடைய திரைச்சலை கிழிக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு பதிலே நம்ம பார்த்துருவோம். எபிரேயர் 10வது அதிகாரம் நம்ம வாசிக்கிட்டு இருக்கிறோம். 19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசித்திற்கு இயேசுவானவர் தமது மாமிச திரை வழியாக புதுதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணிக்கிறார். புதுதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்றதுக்கு என்ன நடக்குது? அவருடைய சரீரம் 2ஆக பிக்கப்படுது. சரி, அடுத்து பாருங்க.
52 கல்லறைகள் திறந்தன. நித்திரை அந்த பரிசுத்தம் எனக்கு அவர் உயிர் தெழுந்த பின்பு கல்லறை விட்டு கொடுத்தார். 54 இதான் இந்த வசனத்தை கவனமா கேளுங்க. அவருடைய மரணம் பயம் உண்டாக்கும். 100க்கு அதிபதி அவனோட கூட இயேசுவானவரை காவல் காத்தவன். அவங்கள யாருங்க போர்ச்சவர்கள். எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பைபிள் லிஸ்ட் இல்லை, ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 100க்கு அதிபதி அவன் இருக்கிற எல்லாரையும் கூட்டம். 100க்கு அதிபதி எத்தனையோ யுத்தங்களை பார்த்தவர், எத்தனையோ சிலுவையின் மரணங்களை பார்த்தவர். அது ஒரு கேஷுவலான ஒரு காரியம். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நீங்க எத்தனை பேர் சர்ஜரியை பார்த்தா உங்களுக்கு மயக்கம் வரும்னு எனக்கு தெரியல. நாங்க ரெகுலரா பண்ணி அது கேஷுவல் ஆகி போச்சு. நான், என் கூட இருக்க மல்லிகா, கூட இருக்கிற சரஸ்வதி, இவங்க எல்லாமே ரெகுலரா தியேட்டருக்குள்ள இருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு அவங்க பயப்பட மாட்டாங்க. ஆனா அந்த புதுசா சில பிள்ளைகள் வருவாங்க, அதை பார்த்தோன்னா டர்ன்னு தலை தூக்கியில விழுந்துருவாங்க. ஆனா இந்த 100க்கு அதிபதி இந்த சிலுவையில ஆயிரக்கணக்கான பேரை அடிக்கும்போது அவர் கூட இருந்திருக்கிறார். ஆனா இவர் மட்டும் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி அதிர்ச்சி சம்பவித்ததை காரியங்களை கண்டு மிகவும் பயந்து, மிகவும் இதத்தான் சங்கீதம் 40வது அதிகாரம் 3வது அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார். இங்க பாருங்க எப்படி கர்த்தரை அவர் நம்புறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார். இயேசுவின் சரீரம், ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம் சிலுவையில பலியாகிறதுனால ஒரு திரைச்சலை கிழிக்கப்படுது. நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு வாசல் ஆண்டவர் திறந்துட்டார். இப்ப அதை பார்க்கிறாங்க, பயப்படுறாங்க, நம்புறாங்க. நம்பி அவர் வாயிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. என்ன செய்யணும்? இவர் தேவனுடைய குமாரன் என்றார் கல். அவன் 100க்கு அதிபதி மாத்திரம் கிடையாது, கூட அத்தனை பேர் சொல்றாங்க. அத்தனை பேருக்கு பயம் வருது. அத்தனை பேர் சொல்றாங்க, ஆமா இவர் தேவனுடைய குமாரன் சொல்லி என்ன செய்றாங்க? ஒத்துக்கொள்கிறார். சரி, அடுத்து நம்ம தொய்ந்து பார்க்க இருக்கிறோம். இப்ப சங்கீதத்துக்குள்ள வருவோம். 22வது அதிகாரம். சங்கீதம் 22வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். இது சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சங்கீதம், பாடுகளின் சங்கீதம். முதல், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி சொல்றது தாவீது. ஆனா அது தீர்க்கதரிசனமா சொல்றது. 700 ஆண்டுகளுக்கு, சரி 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடியத கிளீனா சொல்லுகிறார். 1000 வருடம் தப்பா சொல்றேன். 1000 வருடத்துக்கு பிறகு சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பார்த்து சொல்றார். 16 சொல்லுங்க, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். இது தாவீது வாழ்ந்த காலத்துல இந்த ஒரு மரணமே கிடையாது, சிலுவை மரணம் கிடையாது. ஆனா இது மேதிய பெர்ஷியர்கள் இந்த டெக்னிக்கை கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வந்தது எதற்காகனா, அந்த மேதிய பெர்ஷியர்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாரா கடவுள், பூமாதேவி நம்ம மக்கள் அதேதான். அதனால ஒரு சரீரம் கீழே விழுந்து மறிக்க கூடாது. அதனால சிலுவையில நிப்பாட்டி வச்சாங்க. ஆனா இதனால என்ன கிடைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22வது அதிகாரம் 23வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே ஒரு கூட்டத்தை காமிச்சிட்டாங்க. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கும்போது ஒரு கூட்டம், அது யாரு? 100க்கு அதிபதி பிளஸ் ஒரு கேங். அவங்க நம்பினாங்க, என்ன சொன்னாங்க? இவர் தேவகுமாரன் சொன்னாங்க. அது போல இன்னைக்கு நீங்களும் நானும் யார் யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுறவர்களே அவரை துதிங்க. துதிங்கிறது எங்க இருந்து இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 40வது அதிகாரம் 3வது வசனம், நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலை கொடுத்து, அந்த 3வது வசனம் அப்படி நிறைவேறும். வேதத்தில் இருக்கிற ஆழத்தை ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தா தான் புரியும். மனுஷனாக நான் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு மண்டையில ஏறாது. ஆவியானவர்கிட்ட கேட்க இதை வச்சுக்கிறேன், நான் சொன்ன நோட்ஸ் வச்சுக்கிட்டு ரெண்டையும் சங்கீதம் 40 சங்கீதம் 22 இணைத்து வாசிச்சு பார்க்கணும். சரி, அவரை துதிங்க. யாக்கோபின் சந்ததியாரை, யாக்கோபின் யாரு? ஏமாத்திரம் எத்தனை எல்லாம் என்ன செய்றாங்க? நீங்க எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்க. நான் இன்னைக்கு காலையில் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். ஆண்டவராக இயேசு ஒரு நியாயாதிபதியாக வர்றார். நேற்று இன்னைக்கு இல்ல, சண்டே மெசேஜ்ல அங்க என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, யோவான் 5வது அதிகாரத்துல எனக்கு கனத்தை கொடுங்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு ஜட்ஜ். அத்தங்க நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள்.
இஸ்ரேல் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர்களே பயபக்தி. இஸ்ரேல் வம்சத்தார் அதை தப்பு பண்ணிட்டாங்க. இந்த பயபக்தி இல்லாம அவரை சிறுவிட ஆரம்பிச்சாங்க. 25 வருஷம். மகா சபையிலே நான் உமை துதிப்பேன். மகா சபையிலே நான் உமை துதிப்பேன். இது என்னது மகா சபை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருக்கு பயப்படுவதற்கு முன்பாக பயப்படுறது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. மகா சபை. சபை என்னங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ரத்தத்தினால் சம்பாதித்தப்பதான் சபை. சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை துதிக்க வேண்டும். 25வது வசனம் தமிழ் வாசிக்கிறேன். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொறுத்து பயப்படுறது. நீங்க பயப்பட்டு விசுவாசிக்கணும். இந்த பயத்தை திரும்ப இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 40வது அதிகாரம் 3வது வசனம். அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். புது பாட்டை அவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த புது பாட்டை ஏன் நமக்கு அதை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஒரு காலத்துல எங்க போக போறோம்? சியோனுக்கு போகிறோம். வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரத்துல இந்த கண்டினியூட்டியை பார்க்க போறோம். இப்ப நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாச்சு. நம்ம அவரை துதித்து பாடுகிறோம். சங்கீதம் 14வது பின்பு நான் பார்க்கிறோம், இதோ சியோன் மலையின் மேலே ஆட்டுக்குட்டி அவரோடு கூட பிதாவின் நாமத்தில் 140,000. இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, 3வது வசனம், அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகும் நான் ஜீவனுக்கு முன்பாகும் புது பாட்டை பாடினார்கள். புது பாட்டு. இந்த புது பாட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, புது புது பாடல்கள் கிடையாது. இந்த அந்நிய பாஷையில பாடல். பாதம் அணிந்தேன் என்னாலும் துதியே அம்மா அன்று யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு வல்லம் பொங்குதே உகரபரா ரிகரபரா ரிகா ரிகா உகரிகரா ஒபமமரா விவரரா வீரா ரிகா ரிகரகரா. ஆண்டவரை புது பாடல் ஆவியினாலும் உண்மையா ஆண்டவர் துதித்து பாடிக்கொண்டே இருக்கணும். பாடிக்கொண்டே இருக்கணும். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐந்தாவது, இவளுடைய வாயிலே கபடி இல்லை, இவர்கள் தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களா இருக்காங்க. எப்படி இவங்க மாசு இல்லாம ஆகுறாங்கன்னா, அதுதான் ஆண்டவருடைய சிலுவையின் மரணம். அதான் இவரே 10வது அதிகாரத்துல அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிட வந்து மாசு இல்லாம ஆக்கிறார். எப்படி மாசு இல்லாம ஆக்குறாரு உங்களுக்கு காட்டுதான் 10வது வசனம் 10 இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் அந்த பரிசுத்த மாசு நடக்கிற ஆளுக்கு எல்லாத்தையும் ரத்தத்தால கழிக்கிறார். 14வது வசனம், ஏனென்றால் பரிசுத்தம் ஆக்கப்படுவதில்லை ஒரே பலியினாலே. இந்த பலி எப்ப சிலுவையில பலியாகும். அதனால அந்த பார்த்த 100க்கு அதிபதி எல்லாரும் பயந்து வாயில ஒரு அறிக்கை செய்கிறார்கள். அந்த அறிக்கையை தான் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கு தேவனது வருஷத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். முடிச்சிட்டாரு. இனி நமக்கு என்ன தேவை? அதனால ஒரு விசுவாசம் தேவை. இந்த விசுவாசத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கணும். சங்கீதம் 22:26 சாந்த குள்ளமல் புசித்து திட்ட. சாந்த குணமுள்ள நம்ம மத்தியுள்ள மலை பிரசங்கத்தை பார்த்தா அதே சாந்த குணமுள்ளவர்கள். திருத்தல் புசித்து திரிப்பது. புசித்து திரிப்பது சாப்பாடு கிடையாது. வசனத்தை நீங்க புசிக்க 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 உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். 7வது கடைசி செய்தி. அடுத்து வர்றது வேற செய்தி உங்களுக்கு வரும். 7 செய்தி நீங்க உட்கார்ந்து எழுதி ஒவ்வொன்றுக்கும் வேற வேற தலைப்பு வித்தியாசமான காரியத்தை நம்மளுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதுல எல்லாம் எனக்கு பிடிக்கும். நான் ஒன்னும் என்னால மறக்க முடியாது. ஆண்டவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ரோமர் 8வது அதிகாரத்துல அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அவரை நமக்கு கொடுத்துட்டாரு. இன்வெஸ்ட் பண்ணியாச்சு நம்ம வேலை. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் சங்கீதம் மத்தேயு 5வது அதிகாரம் 8வது. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த தரிசிக்கிறது என்னன்னா,
தரிசிக்கிறத மட்டும் உங்களை காமிச்சு இதை நான் முடிக்கிறது. இது நித்தியத்தில் நம்ம ஆண்டவரோட கூட ஒரு வாழ்க்கை வெளிப்படுத்துதல். 22வது அதிகாரம் 4 அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் இருக்கும். அப்ப இன்னைக்கு இருதயத்திலிருந்து நம்ம ஆண்டவர் துதிக்கிறோம். நம்ம மேல ஆண்டவர் செய்யற ஒவ்வொரு ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு பயம் உண்டாகும். பேஜில் நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. யார் மேல? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரேல் மக்கள். நம்ம ஆவிக்கிற இஸ்ரேல்கள் நம்மளை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்கள் மேல் நினைவா இருக்கிறதுல 7 செய்தியில் எனக்கு கடை செய்தியை நீர் சொல்ல நீர் பாராட்டினீர் ஐயா. ஆவியானவரே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கேட்டு இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.